பல்லுக்கு பல் என்கின்ற அடிப்படையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை தொடர்ச்சியாக பொளந்து கட்டும் ஈரானிய ஏவுகணைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே அதிகரித்து வரக்கூடிய நிலத்திருடர்களின் உயிரிழப்புகளும் சிதைக்கப்பட்டு வரும் குடியிருப்பு கட்டிடங்களும் ஈரானுடன் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு அடிமை அரபு நாடுகள் தனியாக ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்துள்ளார்களா? அமெரிக்காவை இணைத்துக் கொள்ளாமல் ஈரானோடு தனியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு தாக்குதல்களை நிறுத்துவதற்கான முயற்சிகளை அடிமை அரபு நாடுகள் மேற்கொண்டுள்ளார்களா? மேலும் இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறான மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார்? இதற்கு ஈரானிய இராணுவம் எவ்வாறான பதில்களை வழங்கியுள்ளது? ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கு களமிறங்குமாறு நட்பு நாடுகளிடம் கெஞ்சும் டொனால்ட் ட்ரம்பும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்களுடைய தரமான பதிலடிகளும் உடைக்கப்படும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மாயைகளும் பிரச்சாரங்களும் ஜோர்டானில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலைகளுக்கு கொண்டு செல்லப்படும் அமெரிக்காவின் முக்கிய தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் குவைட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தளங்களை தட்டி தூக்கி வரும் ஈரானிய ட்ரோன்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான தலைமை ரப்பியை கொத்தாக தட்டி தூக்கியுள்ள ஈரானிய ஏவுகணைகளும் இவை தொடர்பாக மூடி மறைக்கப்படக்கூடிய உண்மைகளும் ஈரானிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதற்காக இடைமறிப்பு ட்ரோன்களை மத்திய கிழக்கில் களமிறக்கும் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கும் ஈரானிய தரப்பினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முக்கியமான பிரதேசங்களை தளங்களை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஏவுகணை தாக்குதல்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய அஷ்கனாசி தலைமை ரப்பியான கல்மான் மேர்பெர் ரப்பி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். பென்குவிரின் வீட்டை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களின் போதுதான் குறித்த தலைமை ரப்பி இருக்கக்கூடிய இடத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் இந்த தாக்குதலின் போது அவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவர் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளிப்படுத்த இவர் தொடர்பான ஒரு தகவல் கூட கடந்த ஒரு வாரமாக வெளிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் கொல்லப்பட்ட தலைமை ரப்பியின் மாணவர்கள் அவருடைய விக்கிபீடியா தளத்திலே அவர் கொல்லப்பட்டிருப்பதனை அப்டேட் செய்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தலைமை ரப்பியினுடைய நினைவு அஞ்சலி புகைப்படங்களும் சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிரப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் குறித்த தலைமை ரப்பி கொல்லப்பட்டிருக்கின்றார் என்கின்ற செய்தியானது பரவ ஆரம்பித்தது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு விக்கிபீடியா தளத்தில் இருக்கக்கூடிய குறித்த தகவல்களை முழுமையாக நீக்கியது. மேலும் தலைமை ரப்பி கொல்லப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சமூக ஊடகத்தள பதிவுகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக நீக்கியது. உச்ச ஊடக தணிக்கைகளுக்கு மத்தியில் தலைமை ரப்பி தொடர்பான அனைத்து விதமான தகவல்களும் நீக்கப்பட்டிருந்தன. மேலும் அஷ்கனாசி தலைமை ரப்பி பாதுகாப்பாக உயிரோடு தான் இருக்கின்றார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் அறிவித்திருந்தன. இருப்பினும் அவர் பாதுகாப்பாக இருப்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை. மேலும் களத்தில் இருந்து கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களை அடிப்படையாக கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான தலைமை ரப்பி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதனை எங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வலதுசாரி அமைச்சரான பென்குவிர் தொடர்பான தகவல்களும் முழுமையாக மூடி மறைக்கப்பட்டு வருகின்றன. பென்குவிரின் வீட்டை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பின்பு பென்குவிர் கார் விபத்தில் படுகாயமடைந்துள்ளார், வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. மேலும் சில ஆதாரங்களுக்கு அமைவாக பென்குவிர் கவலைக்கிடமான நிலைமையில் இருப்பதாகவும் அவரை காப்பாற்ற முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சமூக ஊடக வலைத்தளங்களில் பென்குவிர் தொடர்பாக வெளியிடப்படக்கூடிய கருத்துக்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக நீக்கி வருகின்றது. அத்தோடு நெட்டன்யாஹு உயிரோடு இருக்கின்றாரா அல்லது கொல்லப்பட்டு விட்டாரா என தொடர்ச்சியான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. மேலும் 2 நாட்களுக்கு முன்பே நெட்டன்யாஹு தொடர்பான பதில்களை நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அவர் உயிரோடு இருப்பதற்கான ஆதாரங்களையும் குறிப்பிட்டிருந்தேன். மேலும் போரமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு நெட்டன்யாஹு வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளிகள் AI மூலமாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய காணொளிகள் என்றும் கடந்த ஒரு வாரமாக நெட்டன்யாஹு தொடர்பாக வெளியாகி வரக்கூடிய காணொளிகள் அனைத்தும் AI மூலமாக வடிவமைக்கப்பட்ட காணொளிகள் தான் என்றும் சமூக ஊடக வலைத்தளங்களிலும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இவை தொடர்பாக பலரும் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். உண்மையில் போரமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு நெட்டன்யாஹு வெளியிட்டிருந்த காணொளி AI மூலமாக தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட காணொளி என்பதற்கான ஆதாரங்கள் பலவீனமானவையாகும். மேலும் குறித்த காணொளியானது AI மூலமாக வடிவமைக்கப்பட்ட காணொளி என்பதற்கான உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் எதுவுமே கிடைக்கப் பெறவில்லை. அதே நேரம் இது நெட்டன்யாஹுவின் AI காணொளிதான் என்று சமூக ஊடக வலைத்தளங்களில் பதிவிடப்படக்கூடிய புகைப்படங்களும் காணொளிகளும்
தகவல்களும் நெட்டன்யாஹு வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியோடு தொடர்பு படுவதாக இல்லை. நெட்டன்யாஹு வெளியிட்ட காணொளியும் சமூக ஊடக வலைத்தளங்களில் பகிரப்படக்கூடிய AI காணொளியும் வெவ்வேறானதாகவே அமைந்துள்ளன. இதனால் இந்த தகவல்களை என்னால் முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை. மேலும் எந்த ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல்களையும் நான் என்னுடைய காணொளிகளில் பதிவிட மாட்டேன். அது எந்த செய்தியாக இருந்தாலும் பரவாயில்லை. உறுதிப்படுத்தாத எந்த ஒரு விடயத்தையும் நான் காணொளியில் பதிவிட மாட்டேன். மேலும் அவ்வாறு பதிவிடுவதற்கான எந்த விதமான தேவையும் எனக்கு இல்லை. எனவே நெட்டன்யாஹு தொடர்பான விடயங்கள் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக நான் அவை தொடர்பாக காணொளிகளில் பதிவிடுவேன். அடுத்து ஈரானின் ட்ரோன் தாக்குதல்களை சமாளிப்பதற்காக இடைமறிப்பு ட்ரோன்களை உக்ரைன் மத்திய கிழக்கில் களமிறக்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இன்னும் ஏனைய அடிமை அரபு நாடுகளும் உக்ரைனோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய கலந்துரையாடலுக்கு அமைவாக இந்த இடைமறிப்பு ட்ரோன்கள் மத்திய கிழக்கிலே களமிறக்கப்பட்டுள்ளன. அதே போன்று நெட்டன்யாஹுவும் உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியோடு இவை தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். ஈரானிய ட்ரோன் தாக்குதல்களை முறியடிப்பதற்கு உக்ரைனின் இடைமறிப்பு ட்ரோன்களை கொள்வனவு செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக அடிமை அரபு நாடுகளிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலும் 10,000க்கும் அதிகமான ட்ரோன் இடைமறிப்பான்களை உக்ரைன் களமிறக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தகவல்களை தொடர்ந்து ஈரானினுடைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் அசீசி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். இந்த போரிலே களமிறங்குவதற்கான முயற்சிகளை தோல்வியடைந்த உக்ரைன் மேற்கொள்கின்றது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு உக்ரைன் நேரடியாக உதவி செய்கின்றது. மேலும் இது ஐநா சாசனத்தின் 51வது பிரிவுக்கு அமைவாக உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு சட்டப்பூர்வமான அனுமதியை வழங்குகின்றது. ஈரானுக்கு எதிரான போரில் உக்ரைன் களமிறங்குவது உக்ரைனை ஒரு சட்டப்பூர்வமான இலக்காக மாற்றியுள்ளது. இதனால் நாங்கள் இனிவரக்கூடிய நாட்களில் உக்ரைனுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் திட்டமிட்டு வருகின்றோம் என ஈரானினுடைய மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் அசீசி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாக மணித்தியாலத்திற்கு ஒரு முறை ட்ரூத் சோஷியல் தளத்தில் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார். என்ன செய்வதென்று தெரியாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் டொனால்ட் ட்ரம்ப் பித்து பிடித்து அலைகின்றார். மேலும் இதன் விளைவாக தற்போது டொனால்ட் ட்ரம்ப் நட்பு நாடுகளிடம் கெஞ்சுவதற்கும் ஆரம்பித்து விட்டார். இதற்கமைவாக நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டிருந்தார். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தியை தொடர்ச்சியாக மூடுவதனால் பாதிக்கப்படக்கூடிய ஏனைய நாடுகள் தற்போது அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தியை மீட்டெடுப்பதற்காக பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அவர்களுடைய போர்க்கப்பல்களை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை நோக்கி நகர்த்த வேண்டும். மேலும் சீனா, வடகொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கு ஈரானுக்கு எதிராக போர்க்கப்பல்களை களமிறக்க வேண்டும். நாங்கள் ஈரானினுடைய இராணுவ திறன்களை 100% அளவில் அளித்துவிட்டோம். இதற்கு பிறகு ஈரானினால் எதுவும் செய்ய முடியாது. அவர்களால் ஒரு சில ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் மாத்திரமே ஏவ முடியும். ஹெர்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பதற்கு அனைவரும் களமிறங்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் அமெரிக்காவினுடைய தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது. ஈரானின் ஹெர்முஸ் ஜலசந்தி என்கின்ற ஆயுதத்தினால் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எண்ணெய் வெளியேற்றத்தினை தடுத்து நிறுத்த முடியாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிகளை தடுத்து நிறுத்த முடியாமல் டொனால்ட் ட்ரம்ப் புலம்பி வருகின்றார் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்காவின் புகழ்பெற்ற பாதுகாப்பு குடையானது தற்போது பிரச்சனைகளை தடுப்பதற்கு பதிலாக ஓட்டைகள் நிறைந்த குடையாக மாறிவிட்டது. தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நட்பு நாடுகளிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். அமெரிக்கா தற்போது அதனுடைய நட்பு நாடுகளிடமும் சீனாவிடமும் கெஞ்சுகின்றது. இது அமெரிக்க பாதுகாப்பு குடையினுடைய ஓட்டைகளை தெளிவாக புலப்படுத்துகின்றது. மேலும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கின்றோம். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து ஒட்டுமொத்த அமெரிக்க தளங்களும் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேற வேண்டும். இவ்வாறு மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேறினால் மாத்திரமே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் பாதுகாப்பாக இயங்கும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய கடற்படை தளபதி எக்ஸ் தளத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் கடற்படையை முழுமையாக அழித்து விட்டதாக கூறுகின்றார். ஈரானிய கடற்படையினுடைய திறன்களை 100% அளவில் அழித்து விட்டதாக கூறுகின்றார். பிறகு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக எண்ணெய் கப்பல்களை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப் போவதாக கூறுகின்றார். ஆனால் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கு நட்பு நாடுகளிடம் கெஞ்சுகின்றார். உங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்பி வையுங்கள் என்று கெஞ்சுகின்றார். நாங்கள் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை மூடவில்லை.
இல்லை. ஆனால் ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானியர்களின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. மேலும் இந்த கட்டுப்பாடு எப்போது மாற வேண்டும் என்பதனை ஈரானியர்கள் தான் தீர்மானிப்பார்கள். மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேற்றப்பட்டால் இந்த தீர்மானத்தை ஈரானியர்கள் இலகுவாக எடுத்து விடுவார்கள் என ஈரானிய IRGC ராணுவத்தின் கடற்படை தளபதி தெரிவித்துள்ளார். அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் ஈரானுக்குள்ளே வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றோம். ஈரானுக்கு எதிராக நீண்ட போரை மேற்கொள்வதற்கு அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். மேலும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான எல்லா தயார்படுத்தல்களையும் மேற்கொள்கின்றோம். தற்போது ஈரானியர்களுடைய கையிலேயே அனைத்தும் இருக்கின்றது. ஈரானியர்கள் அவசரமாக வீதிகளில் களமிறங்கி போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். ஈரானினுடைய கொடுங்கோல் பயங்கரவாத அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு ஈரானிய மக்கள் முழுமையாக களமிறங்க வேண்டும். ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவது ஈரானிய மக்களின் கைகளில் தான் இருக்கின்றது என்பதனை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது ஈரானுக்குள் எவ்வளவு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டாலும் ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்த முடியாது என்பதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை ஒப்புக்கொண்டு விட்டது. அடுத்து அடிமை அரபு நாடுகள் ஈரானோடு நேரடியாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். எங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. எங்களுடைய சக்தி மூலங்கள் இலக்கு வைக்கப்படுகின்றன. இதனால் கடந்த 2 வாரங்களாக எங்களுடைய பொருளாதாரம் முடக்கப்பட்டு விட்டது. இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை சந்திக்க வேண்டி ஏற்படும். எங்களுடைய நாடுகள் பாதுகாப்பற்ற நாடுகளாக மாறிவிடும். எனவே இந்த நிலைமை நீடிக்காமல் இருப்பதற்கு நாங்கள் ஈரானோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும். இதற்கு மேலும் அமெரிக்கா மீது நம்பிக்கை வைத்து இந்த போர் முடிவடையும் என்று எங்களால் காத்திருக்க முடியாது. இதனால் தற்போதைய சூழ்நிலையில் எங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை தற்காலிகமாகவாவது மூடுவதாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு ஈரானின் தாக்குதல்களை தடுத்து நிறுத்துவதற்கு அடிமை அரபு நாடுகள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார்கள். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக தலையிட்டு அவருடைய அடிமை அரபுகளுக்கு மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய நட்பு நாடுகள் ஈரானோடு எந்த விதமான நேரடியான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளக்கூடாது. இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. மேலும் அவ்வாறு நேரடியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதனை நாங்கள் விரும்பவில்லை. அவ்வாறு மேற்கொள்ளப்பட்டால் நட்பு நாடுகளோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டுவிடும் என்றும் டொனால்ட் ட்ரம்பும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் அவர்களுடைய அடிமைகளான அரபு அடிமைகளுக்கு உச்சழுத்தங்களையும் மிரட்டல்களையும் வழங்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அரபு அடிமைகள் ஈரானுடனான நேரடியான பேச்சுவார்த்தைகளில் இருந்து பின்வாங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு இந்த சம்பவங்களை தொடர்ந்து ஈரானிய ஆயுதப்படைகளின் ஊடக பேச்சாளர் ஜெனரல் ஷெக்கராச்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். முஸ்லிம் நாடுகளின் தலைவர்களே, நீங்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசையும் அதன் முஸ்லிம் மக்களையும் நம்ப வேண்டும். நீங்கள் இன்னும் அமெரிக்கா மற்றும் ஜியோனிஸ்ட் ஆக்கிரமிப்பாளர்களை நம்புகின்றீர்களா? அவர்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் இஸ்லாத்தையும் அழிப்பதற்காகத்தான் அனைத்தையும் செய்கின்றார்கள். உங்களையும் அதற்காகத்தான் பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். இதற்கு பின்னும் நீங்கள் ஈரான் இஸ்லாமிய குடியரசை நம்பாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்தை மேலும் பலவீனமாக்கும். இது இஸ்லாமிய உலகின் ஒற்றுமைக்கான நேரமாகும். அமெரிக்காவினுடைய ஆயுத சக்தியையும் இராணுவ திறன்களையும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் பலவீனமானவர்கள். அமெரிக்காவினுடைய இராணுவ சக்தி மிகவும் பலவீனமானது. அவர்களால் அவர்களுடைய இராணுவத்தை கூட பாதுகாக்க முடியாது. ஆனால் நீங்கள் தான் அவர்கள் பலமானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள். முஸ்லிம் நாட்டு தலைவர்களே, இந்த மாயையில் இருந்து நீங்கள் வெளியேறுங்கள். முஸ்லிம் நாடுகள் மற்றும் இந்த பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பை அமெரிக்காவினால் ஒரு பொழுதும் உறுதி செய்யவே முடியாது. முஸ்லிம்களுடைய வளங்களை கொள்ளையடிக்கக்கூடிய அமெரிக்காவினால் உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என்கின்ற உண்மையை இதற்கு பிறகாவது புரிந்து கொள்ளுங்கள். இன்று அவர்களுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலாக கூறக்கூடிய ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலே எங்களுடைய தாக்குதல்களை தொடர்ந்து பின்வாங்கிவிட்டது. அவர்கள் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள். மத்திய கிழக்கிலே இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அனைத்து நலன்களையும் இராணுவ கட்டளை தளங்களையும் முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். உங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் நலன்களை முழுமையாக வெளியேற்றி விடுங்கள். அப்போது தான் உண்மையான பாதுகாப்பு எது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இல்லாவிட்டால் நாங்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்காவினுடைய நலன்களை முழுமையாக வெளியேற்றுவோம். மத்திய கிழக்கிலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேற்றப்பட்டால் மாத்திரம்தான் மத்திய கிழக்கு பாதுகாப்பான பிரதேசமாக இருக்கும். மேலும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் பாதுகாப்பாக இருப்பார்கள் என ஈரானிய ஆயுதப்படைகளின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஆனால் இதனை அடிமை அரபு நாட்டு தலைவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே.
அடுத்து ஈரானின் வான் பாதுகாப்பு படைப்பிரிவுகள் கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் 4 அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களையும் 3 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஹெர்மஸ் ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தியுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழுமையாக செயற்படுகின்றன. அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய தாக்குதல்களில் 90% தாக்குதல்கள் இரவு நேரங்களில் முறியடிக்கப்படுகின்றன. மேலும் பகல் நேரங்களில் ஈரான் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்துவதில்லை. இதற்கான காரணத்தினை முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் பகல் நேரங்களிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஈரானுக்குள்ளே உச்ச தாக்குதல்களையும் மேற்கொள்கின்றார்கள். தற்போது ஈரானினுடைய மிக முக்கியமான ஆய்வு நிறுவனங்களான விண்வெளி ஆய்வு நிறுவனங்களை இலக்கு வைத்தும் மருத்துவ ஆய்வு நிறுவனங்களை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. ஈரானின் வளர்ச்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்கின்றார்கள். அடுத்து அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஈரான் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக குவைற்றிலே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை இலக்கு வைத்து 5 ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குறித்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ராடர் தளத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த ராடர் தளமானது அமெரிக்காவினால் பயன்படுத்தப்படக்கூடிய ராடர் தளமாகும். இதனாலேயே தற்போது இந்த தளம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று சவுதி அரேபியா, கத்தார் மற்றும் பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்க நலன்களுக்கு எதிராக கடந்த 12 மணித்தியாலங்களுக்குள் 30க்கும் அதிகமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவற்றில் பெரும்பாலானவற்றை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக இந்த அடிமை அரபு நாடுகள் அறிவித்துள்ளார்கள். இருப்பினும் சவுதி அரேபியாவிலும் கத்தாரிலும் பஹ்ரைனிலும் 3 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக நள்ளிரவு வேளையில் டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முக்கியமான குடியிருப்பு கட்டிடங்கள் இலக்கு வைத்தும் கிளஸ்டர் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் மிகப்பெரிய தீப்பரவலும் ஏற்பட்டிருந்தது. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதலிலே 20க்கும் அதிகமான நிலத்தடியர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் குறைந்தது 10 பேராவது கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஹைஃபாவின் தெற்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் பென்குரியன் விமான நிலையத்தினை இலக்கு வைத்தும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் தற்போதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அடுத்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் மருத்துவ விமானம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நோக்கி அவசரமாக விரைந்துள்ளது. ஈரானிய தாக்குதலிலே ஜோர்டானிய அமெரிக்க கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகள், தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றும் படுகாயமடைந்திருக்கலாம் என்றும் இதனாலேயே அமெரிக்காவின் மருத்துவ விமானம் அவசரமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை நோக்கி நகர்ந்திருப்பதாகவும் பல ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக பக்தாதின் விக்டோரியா தளத்தில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு நிலையத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் எர்பில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.